மூலிகை மிட்டாய். தேவையான பொருட்கள்: பனங்கற்கண்டு 100 கிராம், தண்ணீர் 1 கப். அரைக்க வேண்டிய பொருட்கள்: கற்பூரவல்லி 2 இலைகள், வெற்றிலை 3, துளசி 5, கருந்துளசி 5, திருநீற்றுப்பச்சிலை 4, வில்விலை 4, குப்பைமேனி 2 இலைகள், அருகம்புல் 4, தூதுவளை 6 இலைகள், தூதுவளை 6 பழம், ஆடாதொடா காலிலை, கல்யாணமுருங்கை 2 இலைகள், முசுமுசுக்கை 6 இலைகள், தும்பை 10 இலைகள், வேல் பருத்திகாயின் 4 தோல் மட்டும், நெல்லி அரை, கண்டங்கத்திரிபொடி 1 சிட்டிகை, கண்டத்திப்பிலி மற்றும் அரிசிதிப்பிலி தலா 1, ஏலக்காய் 1, கிராம்பு 4, பட்டை 1 சிறுதுண்டு, சித்திரத்தை 1 சிறுதுண்டு, வால்மிளகு 10, மிளகு 10, சுக்கு 1 சிறுதுண்டு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, அதிமதுரம் 1 சிறுதுண்டு. முதலில் தண்ணீரும் பனங்கற்கண்டையும் சேர்த்து வடிகட்டவும். அரைக்க வேண்டிய பொருட்களை சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்து நன்றாக வடிகட்டவும். பனங்கற்கண்டுடன் அரைத்து வடிகட்டிய நீரை சேர்த்து கடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து கிளறவும். பதம் தண்ணீரில் விட்டால் உருட்டும் பதம் வரவேண்டும். உருட்டி எடுத்து கீழே போட்டால் நங்குன சத்தம் வரும் போது இறக்கி ஆறவிடவும். கைப்பொறுக்கும் சூட்டில் சிறுசுண்டைக்காய் அளவு அனைத்தையும் உருட்டி உருண்டை பிடிக்கவும். ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் இருக்க பனங்கற்கண்டு பொடியுடன் தூவி கலந்து பத்திரப்படுத்தவும். குறிப்பு: 2 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சளி, இருமல், அஸ்துமா போன்றவைகளுக்கு. பெரியவர்களும் 1 கப் சூடான தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். புத்துணர்ச்சி அளிக்கும், தொண்டைக்கு இதமாக இருக்கும். நாம இந்த மாதிரி மிட்டாய் செய்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம்.